அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டான்சானியா, அந்த டான்சானியாவில் தான் உலகத்திலேயே அதிக நம்பர் ஆஃப் லயன்ஸ் இருக்குது. பெரும் எண்ணிக்கையில் சிங்கம் இருக்குது. 2 வகை சிங்கங்கள் தான் இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்கன் லயன்ஸ், இன்னொன்று ஏசியாட்டிக் லைன். ஆப்பிரிக்க சிங்கம், ஆசிய சிங்கம், இந்த 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டான்சானியா அப்படின்ற பகுதிங்கிறது சவானா வனப்பகுதி, அதாவது ட்ரை கிராஸ்லேண்டுன்னு சொல்லக்கூடிய காஞ்ச புல்லை கொண்ட மஞ்சள் புல்லை கொண்ட பகுதி, ட்ரை கிராஸ்லேண்ட். இந்த இடத்துல செராங்கட்டி நேஷ்னல் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனப்பகுதி இருக்குது. அங்கேருந்து வில்டர் பீஸ்ட்டு, ஜீப்ராஸ்லாம் வந்து இடப்பெயர்வு செய்யும். அதாவது உலகத்திலேயே கால்நடைகளோட, மிருகங்களுடைய பெரிய இடப்பெயர்வுன்னா வில்டர் பீஸ்டோடைய இடப்பெயர்வு தான். அது வருஷம் நடக்கும். கிட்டத்தட்ட 15 லட்சம் வில்டர் பீஸ்ட் வந்து செராங்கெட்டியிலேருந்து மசாய் மாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து பயணம் பண்ணும். ஸோ அப்படி பயணம் பண்ணும்போது ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன் அந்த ரிவர் ஆஃப் டெத்துன்னு பேர் வந்திருக்குன்னா, அதில் கொடூரமான வேட்டையாடி முதலைகள் உள்ளே இருக்குது. வேட்டையாடக்கூடிய முதலைகள் இருந்தாலும் இந்த வில்டர் பீஸ்ட்டும் ஜீப்ராஸும்லாம் இறங்கி கடந்து போயிடும். ஆனால் சிங்கங்கள் அந்த ரிவரை கடக்கணும்னு நினச்சா பயந்து தான் கடக்கும். ஏன்னா இது ஒரு புவர் ஸ்விம்மர். அது மட்டும் இல்லாமல் முதலையை கண்டு இது பயப்படும். முதலையை ஒரு பொட்டான்ஷியல் த்ரெட்டாக தான் பார்க்கும். முதலை இருக்குன்னு தெரிஞ்சிச்சா முடிஞ்ச வரைக்கும் அது அந்த தண்ணிக்குள்ளே காலே வைக்காமல் தவிர்த்துக்கிறதுக்கு தான் பார்க்கும். ரேரஸ்ட்டாக தான் இது வந்து அதை கடந்து போகும். முதலையை கண்டால் சிங்கத்துக்கே அதிக பயம் வந்து உண்டு. அதனால் அந்த ஜெர்னியவே வந்து போஸ்ட்பான் பண்ணிவிட்டு ரூட்டை டைவர்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை எடுக்கும்.